வணக்கம் நண்பா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G32 எஃப்ஆர்பியில் இருக்குது. எஃப்ஆர்பி வந்து இஎம்சி எடுத்துகிட்டு யூஎஃப்எக்ஸ் ஐசி போட்டிருப்பாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம். XT2235 ஓகேவா மாடல் நம்பர். சைடில் ஐசி சுற்றி இருக்க ஷீல்டை கட் பண்ணிவிட்டேன். ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். யூஎஃப்எக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. சரியா, பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுவோம். இசிஜி டாக் பாக்ஸில் வந்து இஎம்சி கனெக்ட் பண்ணிட்டேன். யூஎஃப்எக்ஸை ரீட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைல் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைல் பேக்கப் பண்ணுறது வீடியோவில் காட்ட தேவையில்ல, எஃப்ஆர்பி ரிமூவ் மட்டும் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, எல்லா பார்ட்டிஷனும் காட்டுது. ஜஸ்ட் ரிமூவ் எஃப்ஆர்பி. ஓகே, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக லோன் 4ல் இருக்குது எஃப்ஆர்பி ஃபைல். லோன் 4 எஃப்ஆர்பி. சரியா, லோன் 4ல் இருக்குது எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் ஃபைல் பேக்கப் பண்ணிட்டு ரீபால் பண்ணிவிட்டு ஃபோனில் வச்சுட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபுல் டம்ப் ஃபைலும் ரீட் பண்ணிட்டேன். டம்ப் ஃபைல் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், லிங்க் தரேன். யூஎஃப்எக்ஸை ஃபிட் பண்ணிவிட்டேன். ஃபோன் ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி செட் பண்ண சொல்லுது. கரெக்டாக ஆகிடுச்சுன்னு. ஃபேக்ட்ரி செட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். செட்டப் பண்ணுவோம். ஓகே, எஃப்ஆர்பி கான். எஃப்ஆர்பி ரிமூவ் ஆயிருச்சு. குட். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? இதோட டம்ப் ஃபைல் வேணால் கேளுங்க, நான் லிங்கில் தரேன். கூகுள் ட்ரைவ் லிங்கில் தரேன். சரியா?